எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு சாரி தாங்க பார்க்க போறோம். ஏன்னாக்கா பட்டு சாரி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனாலதான் இன்னைக்கு பட்டு சாரி போட்டுடலாம் அப்படின்னு. அது இல்லாம நம்ம தறியில இருந்து புது புது கலர்ஸ்ல நம்ம சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த நியூ கலர்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கலரே வந்து நான் கட்டிட்டு இருக்கிற இந்த எல்லோ கலர் சாரி தான் காட்ட போறேன். சரிங்களா? எல்லோக்கு நல்ல ஆரஞ்சு கலர் பார்டர் கொடுத்துருக்கோம் பாருங்க. கான்ட்ராஸ்ட் நல்லா ஆரஞ்சு கலர் ரெட்டப்பட்டா பார்டர். நல்லா பாடியில் இருக்கிற எல்லோ கலர்ல அங்கங்க 3 பூ போட்ட மாதிரி இருக்கு. ஜருகையில 3 பூ போட்ட மாதிரி இருக்கு. லைன்ஸ் வந்துருக்கு, அப்படி ஜரி லைன்ஸ் அப்படியே வந்திருக்கு பாருங்க. கான்ட்ராஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் ரெட்டப்பட்டா பார்டர். ஒரு லைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒரு லைன்ஸ் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் பாருங்க. இதுல வந்து முந்தி பாருங்களேன், நல்லா ஜருகை நடுகாண்ட கிராஸா போட்ட ஜருகையும் 2 பக்கம் பார்டர் கட்டின மாதிரி ஜருகை போட்டு வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குங்களா? இதெல்லாம் ப்ளவுஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ப்ளவுஸு. பிளைன் ப்ளவுஸில் ரெட்டப்பட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க. இதே டிசைன் தான், இதே தான் நான் பாருங்க டிசைன் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. 2 ரெட்டப்பட்டாக்கு பார்டருக்கு இடையில நான் இந்த டிசைன் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரியும் போடலாம், இல்லை பிளைனாகவும் நம்ம தைச்சு போடலாம், இல்லை ஆரி ஒர்க்கு பண்ணியும் போடலாம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 7900 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் இன்னும் என்னென்ன கலர் இருக்குங்கிறத காட்டுறேன். அடுத்த கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பிஸ்தா கிரீன் கொடுத்துருக்குறோங்க. பாடி ஃபுல்லாக பிஸ்தா கிரீனு, கான்ட்ராஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர். எல்லோ கலர் சாரி என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கலர் இல்லாத கலர் பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இது வந்து பிஸ்தா க்ரீனு. பிஸ்தா க்ரீனுக்கு வந்து ஆரஞ்சு வந்து கான்ட்ராஸ்ட். மொத்தத்தில் ஆரஞ்சு கலர் பார்டர் வரும், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் எந்த கலர் வேணாலும் பாடியில் எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கலர் நல்லா நேவி ப்ளூ பாருங்க. சூப்பரான நேவி ப்ளூக்கு ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட். நல்லா எடுப்பாக இருக்கும் இந்த கலர்லாம் கட்டினா. சூப்பரான கலர். பியூர் கைத்தறி பட்டு புடவை. சரிங்களா? இந்த ப்ளூ கலர் சாரிக்கெலாம் பாருங்க, நான் பாடியில் இருக்கிற அந்த ஃப்ளவர் டிசைன் நல்லாவே தெரியுது பாருங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் தான் எல்லா சாரிக்குமே வரும். எல்லா சாரியோடைய பாடியிலையுமே இந்த டிசைன் தான் வரும். சரிங்களா? அடுத்தது லோட்டஸ் பிங்க் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த கலர் பாருங்க, அழகாக இருக்குது. லோட்டஸ் பிங்க்குக்கு வந்து ஆரஞ்சு கலர் பார்டர். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன்னா பிங்க் கலர் சாரியாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பிங்க் நான் எடுக்கல. லோட்டஸ் பிங்க்கு ஆரஞ்சு, இதெல்லாம் வித்தியாசமான கலர்ஸ். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க. எந்த சாரீ பார்த்தாலும் பிங்கே எடுத்துக்கிறேங்கிறதுனால தான் நான் பிங்க் எடுக்காமல் எல்லோ எடுத்தேன். இது ஒரு கலர். 5வது கலர் ராயல் ப்ளூ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ. ராயல் ப்ளூக்கு வந்து ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட். இதெல்லாம் வந்து பெரியவங்க தான் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. யங் கேர்ள்ஸுமே இந்த மாதிரி சாரீஸ் கட்டலாம். அவ்வளோ இப்போ கிளாசிக்காக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் சாரீ கட்டும் போது. பாருங்க, சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இது 5 கலர் தான் இருக்குது இந்த டிசைன் சாரியில். சரிங்களா? அடுத்த டிசைன் நல்ல ரெட்டு. சூப்பரான ரெட்டு மட்டும் நாங்கள் எப்போ காட்டினாலுமே அது வந்து உடனே போயிருங்க. ரெட்டு மட்டும். இதில் வந்து ரெட்டுக்கு க்ரீம் கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ட்ராஸ்ட் வந்து ரெட்டப்பட்டாலே வந்து கான்ட்ராஸ்ட் க்ரீம் கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான கான்ட்ராஸ்ட், சூப்பரான டிசைனு. இதில் வந்து பாடியில் இருக்கிற புட்டா டிசைன் வந்து சின்ன சின்ன புட்டா கிடையாது, நல்லா பெரிய பெரிய சைஸ் பூ போட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் கட்டினீங்கன்னா நல்லாவே எடுப்பாக தெரியும். அந்த ரெட்டில் அந்த கோல்டு கலரில் உங்களுக்கு அந்த பூ போட்டிருக்கிற டிசைனு, அந்த ஃப்ளவர் டிசைன் நல்லாவே எடுப்பாக தெரியும் பாருங்கள். கைத்தறி புடவையில் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இதுதான் வந்து ஜருகை முந்தி டிசைனு, நடுகாண்ட ஃப்ளவர் டிசைனு. 2 பக்கமும் யாழி இருக்கு இல்லைங்களா, யானை டிசைன் போட்டு, யானையும் அந்த சிங்கமும் 2 ஒன்றா டிசைன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இதில் போட்டிருக்காங்க. சரிங்களா? 2 பக்கமும் பார்டராக கட்டியிருக்காங்க. இது வந்து ப்ளவுஸு. ரொம்ப இந்த ரெட் கலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ட்ரிப் எடுத்துக்கங்க. சூப்பரான டிசைனில் வந்துருக்குது. அப்பப்போ வர்றது வந்து அமைஞ்சிக்கிறது தாங்க. நம்ம மறுபடியும் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்கிறது கிடையாது. அப்படிதான் நானே எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன், விட்டுருவேன். அதுக்கப்புறம் நானே நினச்சா கூட எனக்கு அது அமையவே அமையாது. இது வந்து உடல் பாகம், இந்த சைடு ரெட் கலர். சரிங்களா? இதில் வந்து ரெட்டப்பட்ட பார்டரில் டைமண்ட் டிசைன் தான் வரும். இதில் எந்த ஒரு மேங்கோ டிசைனோ இல்லை வேறு மயில் டிசைனோ அதெல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து டைமண்ட் டிசைன், ரெட்டப்பட்ட பார்டரில் டைமண்ட் டிசைன் தான் வந்திருக்கும். சரிங்களா?
அடுத்த கலருங்க, இதுவும் வந்து நல்ல டார்க் பிஸ்தா கிரீனு. அதே இப்போ காட்டின அந்த ரெட் கலர் சாரியோட சேம் டிசைன் இது. அதெல்லாம் 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து பிஸ்தா கிரீன், டார்க் பிஸ்தா கிரீனுக்கு பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட்டுங்க. பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் பர்பிள். அப்பெல்லாம் வந்து வெறும் பிங்க் கலர் ப்ளவுஸாகவே தாங்க வரும் நம்ம கட்டுற சாரிக்கு. ஆனால் இப்பெல்லாம் ப்ளவுஸ் பார்த்தீங்களா எப்படி கான்ட்ராஸ்ட் எவ்வளோ சூப்பராக வந்துக்குதுன்னு. இது நல்லா பர்பிள் கலரு பாருங்க. இதில் இருக்கிற இதே சேம் முந்தி டிசைன் தான் அந்த ரெட் கலர் சாரிக்கும் வந்துச்சு. அதில் உங்களுக்கு எடுப்பா தெரியலனா இதில் பாருங்க கிளியராக உங்களுக்கு தெரியுது. அது ஏன்னா க்ரீம் கலருங்கிறதுனால உங்களுக்கு அந்த கலரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதில் நல்லா பர்பிள் கலருக்கு கோல்டு கலர் நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. நல்லா யாழி டிசைன் போட்டு அவ்வளோ அழகாக வந்திருக்கு. சிங்கமும் யானை உருவம் சிங்கம் முகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த டிசைனு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வந்து ப்ளவுஸு. இன்னைக்கு காட்டுற டிசைன் கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸாக பார்த்து போட்டிருக்கிறோம் நாங்கள். அதான் ரெண்டும் ஒரே சேம் டிசைனே தான், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுலேயுமே ரெட்டப்பட்டா பார்டரில் வந்து உங்களுக்கு டைமண்ட் போட்ட ரெட்டப்பட்டா பார்டர் தான் வந்திருக்கும். சரிங்களா? இது அடுத்த டிசைன். இது பாடியிலே பாருங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி டைமண்ட் டிசைனில் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். பாடி டிசைனு முந்தி டிசைனு எல்லாமே உங்களுக்கு இதில் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். பாடியில் இருக்கிற டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாருங்கள். அங்கங்கே அப்படியே லைன்ஸாக ஜரிகையில் லைன்ஸ் வந்து அங்கங்கே டைமண்டில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரியில். கீழே இருக்கிற ரெட்டப்பட்டாலையும் பாருங்கள் மயில் டிசைன் வந்திருக்கு பாருங்கள். 2 ரெட்டப்பட்டால 2 லைன்ஸுமே உங்களுக்கு மயில் டிசைன் போட்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் முந்தியும் பாருங்கள் அப்படியே டைமண்டாகவே உங்களுக்கு முந்தியும் வந்திருக்கு பாருங்கள். இதில் பாடியில் டைமண்ட் வந்ததுனால முந்தியிலையும் உங்களுக்கு அப்படியே ஜருகை ஃபுல்லாக அப்படியே டைமண்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் பார்டர் கட்டி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அந்த 2 சாரியுமே ஒரு டிசைனு. அடுத்து இந்த சாரீ அப்படியே டோட்டலாக உங்களுக்கு டிசைன் மாறி இருக்குது. இது ப்ளவுஸு. சரிங்களா? இது கலர் வந்து இதுக்கு வந்து நல்லா மஸ்டர்டுங்க கலரு. அதுக்கு பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து டார்க் கத்திரிப்பூ கலர். கத்திரிப்பூலேயும் நல்லா டார்க் கத்திரிப்பூ கலர். அதுதான் வந்து கான்ட்ராஸ்ட் நல்லா வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்லேயே வந்து இன்னொரு கலரும் இருக்குது, காட்டுறேன். அதுலேயே நான் இன்னொரு கலர் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கலர் தான் இது. சூப்பரான பேஜ் கலர், வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா. பாடி மட்டும் பேஜ் கலர், அது கான்ட்ராஸ்ட் வந்து டார்க் பர்பிள் கலர் வந்து பாடி கலரும் பேஜ் கலர் பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கட்டிட்டு போனால் நீங்கள் தான் வித்தியாசமான கலர் கட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பரான வித்தியாசமான கலர். அதுக்கு முந்தி பாருங்க இதுதான். சரிங்களா? அதனால் இந்த கலர் வந்து பேஜ் கலர். இதுக்கு ப்ளவுஸ். ஓகேவா? இந்த டிசைனில் இந்த மயில் போட்ட ரெட்டப்பட்டா பார்டர் போட்டு டைமண்ட் டிசைன் இருக்கிற இந்த டிசைனில் 2 கலர் காட்டியிருக்கிறேன். சரிங்களா? இது 2 கலர் இருக்குது. இந்த டைமண்ட் டிசைனில் இந்த 2 கலர் இருக்குது. அடுத்தது இது 2மா? அடுத்த டிசைனு சூப்பரான கலரு. நல்லா கத்திரிப்பூ கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த பூ கலருங்க. பாடி ஃபுல்லாக கத்திரிப்பூ கலரு அவ்வளோ அழகாக இருக்குது கலரு. அதுக்கு வந்து காஃபி ப்ரௌன் வந்து கான்ட்ராஸ்ட்டு பாருங்க. நான் கட்டிக்கிற அந்த சாரியோட டிசைனே தான். பாடியில் வந்து அங்கங்கே 3 பூ இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே சேம் கலர் டிசைனே தான். ஆனால் வந்து கலர் மட்டும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வந்து காஃபி ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. பாடியில் லைட்டு கத்திரிப்பூ கலர். இது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. லைட்டு கத்திரிப்பூ கலருக்கு இந்த கலர்லாம் யார்ட்டையுமே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. லைட்டு கத்திரிப்பூ கலருக்கு காஃபி ப்ரௌன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற டிசைன் எல்லாம் சேம் ஒன்று போல தான் இருக்குது பாருங்கள். இது வந்து முந்தி டிசைனு. ஓகேவா? இப்போ காட்டுற இந்த சாரீ எல்லாமே வந்து 7900 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதுலேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது. காஃபி ப்ரௌன் பார்டர்லேயே இன்னொரு கலர் இருக்குது. அது வந்து நல்லா க்ரீம் கலர் பாருங்கள். சூப்பரான க்ரீம் கலர், லைட் க்ரீம் கலரு. அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து காஃபி ப்ரௌன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2 இந்த காஃபி ப்ரௌன் பார்டர் வச்சதில் 2 சாரீ இருக்குது. 2 கலர் இருக்குது. சரிங்களா? டிசைன்லாம் ஒன்று போல தான் இருக்குது பாருங்க. இது வந்து லைட் க்ரீம் கலர். இந்த காஃபி ப்ரௌன் வந்து எடுப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவே பாடியில் வந்து உங்களுக்கு லைட் கலர் கொடுத்துருக்காங்க. அதுதான், அதனால தான் உங்களுக்கு எடுப்பாக தெரியுது. பார்டர் வந்து நல்லா எடுப்பான கலராக இருக்குது. அடுத்து நான் காட்ட போகிறதா ஒரு மெயினான பிக்சர் காட்ட போகிறேன் பாருங்களேன்.
ஏன்னா இது நிறைய பேர் வாண்டடாக கேட்டது. இதில் இப்போ தான் வந்திருக்குது சாரி, அதனால தான் இதை லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. பொறுமையாக யார் வீடியோ லாஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தான் ஜாக்பாட்டு. பாருங்க, இந்த சாரி தான் இது. வந்து நம்ம ரெட் கலர் சாரி தான். இதில் வந்து ஹைலைட்டே என்னன்னா, இந்த பாடியில் இருக்கிற அந்த புட்டா, பெரிய ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற புட்டா, அதுக்கப்புறம் மயில், புட்டா மயில் ரெண்டுமே மாற்றி மாற்றி வரும் பாடி ஃபுல்லாக. கீழே பார்டரில் வந்து மாங்காய் டிசைனும் அந்த ஒரு லைன்ஸும் வந்திருக்குது ரெட்டப்பட்டா பார்டரில். பாருங்களா, இது மேங்கோ டிசைன் வந்திருக்கு. அடுத்து வந்து லைன்ஸ் பிளைனாக வந்திருக்கு ரெட்டப்பட்டா பார்டரில். சேம் டிசைன் தான். நாங்கள் இந்த பேட்டு தான் போட்டு இப்போ நெஞ்சிட்ருக்கோம். அதனால தான் இந்த பேட்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் மாற்றி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வர டிசைனு. இது வந்து ப்ளவுஸு. ஓகேவா? இது சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பாடியில் இருக்கிற இதே சேம் டிசைன் வரும். பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரும். ஒரு லைன் வந்து நல்லா சர்க்கிளில் வந்து புட்டா டிசைனும், ஒரு லைன் வந்து மயில் டிசைனும் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நல்ல கலருங்க. நல்ல ரெட்டுக்கு வந்து லைட் லாவெண்டர் கலர் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த டிசைனில் இந்த ஒரு கலர் மட்டும்தான் வந்திருக்குது. இப்போதைக்கு இது ஒன்று தான் வந்திருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம தறியில் வந்து புதுசாக வந்திருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் காட்டிட்டேன். இந்த கலெக்ஷனில் என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிக்கிற கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.